சிவனும் பார்வதியும் நிரந்தரமா தங்கி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறதா நம்பப்படுற சதுரகிரி மலையில விலங்குகள் மாதிரி கத்துற அதிசய மரமும் நாய் மாதிரி குறைக்கிற பழங்கள் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சித்தர்களோட ராஜ்யமாவும் அபாயகரமான காட்டு விலங்குகளோட வீடாவும் அபூர்வ சக்திகள் நிறைஞ்ச மூலிகைகளோட வாழ்விடமாவும் சதுரகிரி மலை இருக்குன்னு இது தென் கைலாயம்னு அழைக்கப்படுது. இந்த மலையில கற்கண்டு மலைக்கு கீழடிவாரத்துல சுனங்க விருட்சங்கிற மரத்தோட காய்கள் உருவத்துல நாய்க்குட்டி மாதிரியே இருக்குமா. அந்த காய்கள் பழுத்து கீழே விழும்போது நாய்க்குட்டி குறைக்கிற மாதிரியே சத்தம் கேட்குமா. அது மட்டும் இல்லாம விழுந்த கனி 10 வினாடியில மறுபடியும் அந்த மரத்துக்குள்ளேயே போய் ஒட்டிக்குன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி ஏரழிஞ்சா மரம்னு இன்னொரு மரத்துல இருக்க காய்களும் கீழே விழுந்த அப்புறம் அந்த காய்களோட தோல் உறிஞ்சதும் அதுவும் மரத்துல போய் ஒட்டிக்குமா. இந்த வரிசையில சதுரகிரியில நந்தீஸ்வரர் வனத்துல கணஎருமை விருட்சங்கிற மரத்துக்கு அடியில யாராவது போய் நின்னா அந்த மரம் எருமை மாதிரி கனைக்குமா. அந்த மரத்தை வெட்டுனா அதுல இருந்து பால் வரும்னு சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு விருட்ச மரமும் இருக்கு. அந்த மரம் நள்ளிரவுல கழுத மாதிரி கத்துன்னு சொல்லப்படுது.